எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் இன்றைக்கு ஒரு ஐப்ரோ எப்படி ஷேப் பண்ணலாம்ன்றதை செய்து காட்ட போகிறேன். இவ என்னோட மகள் அனோஜா. அனோஜாவுக்கு நான் ஐப்ரோ ஷேப் பண்ண போகிறேன். ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு முதல் நான் க்ரீம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த க்ரீம் வேணுமென்றாலும் போட்டுக்கொள்ளலாம். அதாவது ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற க்ரீம் போட்டு நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நோகாது, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு நூல் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த நூல் வேணுமென்றாலும் எடுக்கலாம். இந்த நூல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் தையலுக்கு பாவிக்கிற நார்மலான நூலை தான் எடுத்திருக்கேன். இந்த நூல் எடுத்துட்டு இப்படி கழுத்தில் போட்டுக்கணும். கழுத்தில் போட்டுட்டு இப்படி ஒரு கட்டு போட்டுருக்கணும். இந்த கட்டு உங்களோட கழுத்தை எதுவும் செய்யாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது லூஸாக தான் இருக்குது, டைட் பண்ணி அங்கே போகாது. நார்மலாக நீங்கள் எல்லோரும் வாயில் வச்சு இப்படி கடிச்சு தான் செய்வீங்க, அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. கையில் இப்படி எடுக்க வேண்டிய ஒரு நூலை இழுத்துட்டு சிம்பிள் இதை இப்படி கொடுத்து இதை ஒரு 4-5 சுற்றிட்டு அன்னைக்கு பிடிங்கம்மா. இந்த ஐப்ரோ பிடிக்கும்போது நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பிடிங்க. எவ்வளோ தூரம் அந்த பர்சன் அவன் ஐப்ரோ அந்த ஸ்கின்னை இழுத்து பிடிக்கணுமோ அவ்வளோத்துக்கு அவைக்கு நோகாது. எடுக்கும்போது சிம்பிளாக ஈஸியாக எடுக்கலாம். நூலை வச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு மூவ், கழுத்து தான் மூவ் பண்ணுது. இந்த நூலை அந்த முடிக்குள்ளே வெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு இழுக்கிறது தான். ஒவ்வொரு முடியாக கூட எடுக்கலாம். அவ்வளோத்துக்கு ஈஸியாக இது கட் பண்ணி அப்படியே கொண்டு வரோம். ஒரு சின்ன ஒரு முடி கூட அந்த இடத்துல இருக்காது, அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் தான் நான் எடுத்துருக்கிறேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இப்படிங்க நல்லா பின்னு கொடுங்க கையை. ஓகே, இப்போ இந்த சைடில் அப்படியே ரவுண்ட் பண்ணி வரோம். இந்த சைடில் பாக்கெட்டில் இருக்கிற முடியெல்லாம் எடுத்தா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வேறுங்க இந்த ஷேப் அப்படி இருக்குதுன்னு சொல்லி ரைட்டாக அப்படியே முழுவதையும் எடுக்கலாம். மேலே முதல் டைடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கீழே எடுக்கணும். இந்த ஐப்ரோ அப்படியே வளைச்சி எடுக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத தான் அப்படியே ஒரு லைன் போட்ட மாதிரி இந்த நூலை பிடிச்சி கொண்டு இழுத்துக்கலாம். பொறுமையாக இழுக்கணும், நல்ல ஒட்டை கொடுத்து இழுக்கணும். ஸ்கின் எவ்வளோ தூரம் இழுத்து வச்சிருக்கணுமோ அந்த அளவுக்கு நோகாது. நீங்கள் இந்த இதை இழுக்கிற அந்த கண்ணை வடிவாக இழுக்காட்டிக்கு இந்த நூலுக்குள்ளே இந்த ஸ்கின் அம்பிட்டுட்டு அப்படியே கட் பண்ணி விடும். இப்போ நீங்கள் இந்த ஒவ்வொருத்தரும் தங்களோட கண்ணை எப்படி பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்கலாம், பெயினும் இருக்காது. மற்றது நீங்கள் ஐப்ரோ எடுக்கும்போது நல்லா அமர்த்தி எடுக்கணும். இழுத்து மேலே தூக்கி எடுத்தீங்களேன்னு சொன்னால் அந்த ஸ்கின்னுக்கு நோகும். பொறுமையாக கட் பண்ணலாம். ஒரே அடியாக இழுக்க அவர்களுக்கு நோகும். இதில் 2 முடி எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது எப்படி வருதான்னு பாருங்கள். அப்படியே மெதுவாக கொடுத்துட்டு அப்படியே நீட்டி நீங்கள் பார்க்குறவங்களோட பார்வையில் தான் இந்த ஷேப் வரும். இப்போ இந்த இடத்துல இந்த ஷேப்பை விட எக்ஸ்ட்ராவாக இந்த முடியெல்லாம் மேலே தூக்கின மாதிரி இருக்குது. நான் நல்ல வடிவாக ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற முடியை சின்ன ஒரு கத்திரிக்கோல் கொண்டு அப்படியே நீரை கட் பண்ணி விடணும். இப்போ இன்னும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.
ஓகே. இப்போ இந்த பக்கத்தை எப்படி கண்டினியூ பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்க. மறுபக்கம் எடுக்கலாம். அனுஜாவுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் அப்படியே இருக்கிறது தான் விருப்பம். இந்த மிடில் நான் எப்போயுமே எடுக்கிறதில்ல. ஒரு தடவை எடுத்ததால் இதெல்லாம் போயிட்டுது. அப்படிங்கம்மா இங்கே மேலே அப்பில் மட்டும் எனக்கு இலையும் மேலையும் பிடிங்க. மறுபடியும் இந்த நூலை எப்படி காட்டுறேன்னு இது அறுத்துட்டுது. அறுத்தா இதை எடுத்துட்டு திரும்ப கழுத்தில் போட்டுட்டு இங்கே ஒரு நோட் பண்ணிடுறோம். ரைட்டா, இதை நல்லா அழுத்து பிடிச்சிட்டு இந்த கையால் ஒரு 4-5 சுற்று சுற்றிட்டு கத்திரிக்கோள் மாதிரி இருக்கும். நூல் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த டெட் ஸ்கின், அந்த குட்டி குட்டி முடி, இது எல்லாத்தையும் இந்த ஃபோகட்டில் இருந்து அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுரும். நான் இது வந்து பெரிய பெயின் இருக்காது. இந்த ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் எடுக்கலாமான்னு நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பாக ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். எடுக்கிற கஸ்டமர்ஸுன்ற ஸ்கின்னை கட் பண்ணி போடக்கூடாது. எந்த விதத்துலையும் கட் பண்ணக்கூடாது. அதுக்கு நாங்கள் நல்ல கவனமாக இருக்கணும். விடுங்க. சூப்பர். இதுக்கு பிறகு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் 2 ஐப்ரோவும் எப்படி இருக்குது, எங்கேயாவது எடுக்கணுமா. எஸ், பாருங்கள், இந்த கீழே கொஞ்சம் இங்கே கண்ணுக்கு கீழே இருக்குது. அந்த ஐ ஷேடோ போடுற இடத்துல அதை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணால் சரி.